வணக்கம் நம்பர்களே, இந்த கல்வெடி திரும்ப வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சி சூப்பர் சார் ஜெய பட்டன் சப்போர்ட்டு ஒரு நம்ம நினச்சிருந்தேன். இப்போ எல்லா கட்சியும் தான் பத்திரத்துக்கு இந்த பத்திரம் மூலியமாக பாண்டு மூலியமாக பணம் வருது. இது சுப்ரீம் கோர்ட்டு வேறு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா யார் கொடுத்தான்னு தெரியுன்ற மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக அண்ணாமலைகிட்ட கேட்கும்போது திமுகவுக்கு தான் இருக்கிறதுலே வருது, நம்ம பல வகையில் வாங்குகிறோம், அதில் இவங்க கேஷாக வாங்குறாங்க, நம்ம கொடுக்கும்போது எல்லாம் செக்கில் தான் கொடுக்குறோம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இவங்க சொல்லிட்டாங்க, இது மாற்று வழி கண்டுபிடிக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது அருண்ஜேட்லி கொண்டது, மறைந்த அருண்ஜேட்லி மந்திரியாக இருந்தார், அவர் இந்த மெத்தட் கொண்டார். ஸோ இப்போது அதை மாற்றி இது பண்ணணும். பல மாநில கட்சிகளும் அடையாளம் தெரியாத வகையில் வருவாய் கிடைக்குது. இப்போ 20,000 கீழ்பல் நன்கொடை அளிப்பவர்கள் பெயர்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது செக் பாயிண்ட் வைக்கிறாங்க, அதுக்கு மாற்று பார்க்கணும். இது எல்லா கட்சியும் தான் வாங்குறாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. எல்லா கட்சியும் கொடுக்கும்போது செக்கில் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பாண்ட் இதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு இது சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோடி போனார் இல்லையா, இந்த பணத்தையெல்லாம் பிடுங்கி கஜானில் கொடுப்பேன்னு சொல்லி இப்போ அலற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சொல்லப்போனால் நம்மளை காங்கிரஸ்க்கு இதான் கடைசி தேர்தல் 37 சீட் தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சி 2 தடவை இல்லை, இப்போ அதோட கீழே போகுது. சரி, ஏன்னா கேரளாலேயே பார்த்திங்கன்னா காங்கிரஸில் இருந்தவங்கெல்லாம் இங்கே பிஜேபியில் சேர்றாங்க. ஏற்கனவே சீட்டு கொஞ்சம் சீட்டு அங்கே 2 பேரும் மாஸ்டர் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ், அதில் இப்போ 3 சீட்டு சொல்கிறாங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, இப்போ 5 வருஷமாக டெவலப் ஆகிட்டுருக்காங்க. இப்போ என்னங்கிறான், மோடி அதிபர் தேர்தல் தான், தேர்தலில் வைக்க மாட்டார் அப்படியா சொன்னான். இவங்க வந்துட்டாங்கன்னா இனி எம்பி சீட்டு அதிகரிக்க போகுது 2020 இந்த தேர்தல், அடுத்த லோக்சபாவுக்கு. எல்லா இதுக்கும் கையெழுத்து வாங்கி 2 பக்கமாக சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரே சட்டசபை வைக்க போகிறாங்க. 29 பார்லிமெண்ட்டோட தான் சொல்லியிருக்கு. அதுக்கான ப்ரொசீஜர் போய்ட்டு என்னென்னா, பணம் கொடுக்குறதுனா எப்படி பணம் கொடுக்காமல் இருக்காங்க? ரோடு டெவலப்மெண்ட்டு, வேறு இந்த விவசாயி கொடுக்குறது, அப்புறம் ஏர்போர்ட் விரிவாக்கம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்குங்க. இத்தனைக்கும் இங்கே ஒரு எம்பி ஒன்றும் கிடையாது, ராஜ்யசபா ஒன்றுமே தான் முருகன். அப்போ மற்ற மாநிலம் கேட்குறானா? அப்படித்தான். இப்போ பாருங்கள், இந்த இந்தி கூட்டணி ஆட்சி நிதிஷ்குமார் வந்துட்டார். நவீன் பட்நாயக் இது வரைக்கும் எந்த கூட்டணியும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் அவர் தேர்தல் டைமில் அரசியல் பண்ணுவார், அப்புறம் அவர் வாட்டுக்கு ஊழல் இல்லாமல் அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார். இப்போ அவரே ஒரு பிஜேபியில் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் கூட்டணி போட்டாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. அது இன்னும் சரியாக தெரில, அப்படி கூட்டணி மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஒரிசா முதல்வர் அங்கேயும் எதிர்கட்சி கிடையாது, செகண்ட் பிஜேபியில் தான் இருக்குது. அது வர நாட்கள் தெரிய வரும். அதே மாதிரி இந்த நடிகர் கல்யாண் அப்படிங்கிற சந்திரபாபு தெலுங்கு தேசம் பிஜேபியோட கூட்டணி இந்த தடவை வந்தால் வரலாம். அவர் இப்போ இருக்கிற முதல்வருமே எதிரி கிடையாது, எல்லாம் பில்லெலாம் சப்போர்ட் பண்ணி தான் இருந்தார். இப்போ என்ன சொல்கிறார் அண்ணாமலைன்னா, இந்த நீலகிரி, கோயம்புத்தூர், இந்த கொங்கு பெல்ட்லாம் பாருங்கள், எல்லாம் பிஜேபி தான் வரும். ஏன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பிரதம மந்திரி கேண்டிடேட் யார், அவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி திட்டம் வேணும் அப்படிங்கிறத இப்போ குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாதிக்கு ஜாபர் ஒரு போஸ்ட்டில் சேர்ற போது யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க, பைசா கொடுக்கும்போதும் கண்டுக்க மாட்டாங்களா? இவ்வளோ தூரம் டெல்லியில் போய் தான் கண்டுபிடிக்கணும், அப்போ ஏதோ உள்ளே கண்டுபிடிக்க முடியும் இருக்கட்டும்னு சொல்லி இவங்க இது பண்ணிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் டிஜிபிகிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ அவர்கிட்டயே ஃபோட்டோ எடுக்க பெரிய ஆளு போல மற்ற போலீஸ்காரங்க பிடிக்காம வந்துருக்கு. அது போக உதயநிதிட்டையும் ஸ்டாலின்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சரி. அப்புறம் உதயநிதி டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்க. அப்போ அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல, முதல்வர்னா இவர் மக்கள்னால தானே முதல்வர். இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஜிபியை பலிகடா ஆக்குறாங்க. டிஜிபி அது கொஞ்சம் தானே அதுன்னு அவர் சொல்கிறாரு, பிரதம மந்திரி பேசுறது இருக்கட்டும்ங்கிறாரு. டிஜிபி பேச வேண்டிய பேச்சு அதெல்லாம் முன்னாடியே பிடிச்சிருந்தா பாராட்டுக்குரியது. ஏதோ கேமரா தந்தானமா அதுக்கு ஏதோ ஒரு ப்ரைஸ் கொடுத்தானா, யாரோ ஏதோ கொண்டு நிற்கார வச்சு டிஜிபி லெவல் எடுத்து, இதெல்லாம் அவன் வியாபாரத்துக்காக பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கு. அப்படி படம் எடுக்கிற பேர் வழியில் அதுக்கு உதயநிதி
ஒய்ஃப் இருந்தது. ஸோ இது சிக்கல் உதயநிதிக்கு இருக்குது. ஸ்டாலின்கிட்ட பைசா கொடுத்துருக்காப்படி எல்லாம் இருக்குல்ல. ஸோ எல்லாம் கேட்பாங்க. என்சிபி நாக்ராட்டிக் போர்டு இந்த அளவுக்கு வரும். ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா எங்கே போய் ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரில. அந்த எம்பியெல்லாம் சம்மந்தம் இருக்குது. ஸோ இது விட மாட்டார். அதான் சொல்கிறேன் நம்மளை. இது என்ன பலிகடா டிஜிபியா இவங்கெல்லாம் பாட்டூலியம் பண்ணி சம்பாதிச்சிட்டு அப்படிங்கிற. ஸோ கனிமூலம் போதை இதனாலேயே முடிய போகுது திராவிடம். இப்போ பேசிகிட்டு இருக்கலாம் பணம் கொடுக்கல, அதெல்லாம் சும்மா இந்த எக்ஸ்டென்ஷன் பேச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த ஃப்ளந்தி பேச்சு ராஜா பேசினது ராமரை பற்றி, அதெல்லாம் என்னது காரணம்? இந்த போதை இதை இந்த இதில் மாட்டி இருக்கானுங்களே, அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசிக்கலாம். அதுக்கும் நீதிபதி அவர்கள் குட்டு வச்சுட்டாங்க. உதயநிதி இந்த ராஜா வாயிருக்குன்னா எதை வேணால் பேசுவீங்களா அப்படின்னு ஒரு இது வச்சுட்டாங்க. ஸோ போய்ட்டுருக்கு. இது போக பிரதமர் இங்கேயே தங்க வேண்டியதான்னு கனிமொழி பேசுனேன். அப்படி அதை அண்ணாமல்கிட்ட கேட்டேனே, கனிமொழி யாருங்க? அந்த 2G கேஸெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், ராஜா பேசின்னு 2Gயோட ரெக்கார்ட் நேற்று வெளிவிட்டா. அப்படி ஜாப்பர் பழைய இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, டிஜிபிகிட்ட ஜாஃபர் தான் வரும். அப்போது இந்த மாதிரி சொன்னதில் இன்னும் வர வேண்டியிருக்கு ஃபைலெல்லாம். எங்கே போய் நிற்கிறாங்க ஒருத்தருன்றது இருக்குது. கனிமொழி கண்ணாடி பார்த்து மொழி தெரிஞ்சுக்கணும் யாருன்னு. கருணாநிதிங்கிறத இன்சியில் ரிமூவ் பண்ணிட்டா யார் கனிமொழி? ஓசியில் அப்பாவோடதில் வாழ்ந்துக்கிட்டு நீங்களாம் பத்திரிகை, நீங்களாம் உழைச்சம்பாக்கிறீங்க, நானும் உழைக்கிறேன். கனிமொழி யார் பிரதம மந்திரி பேசுகிறதுக்கு அப்படின்னு? ஏன்னா இவங்களுக்கு எதுக்கும் பிரதம மந்திரி கிடையாது. இவங்களாம் ஓட்டு போட்டு சும்மா பஜ்ஜி திங்க போவானுங்க. ஒன்றும் வளர்ச்சி வர போகிறதில்ல. ஏற்கனவே ஏடிஎம்கே 38, இப்போ ஒரு 38 இந்த திமுக. ஸோ களம் ஆக்சுவலாக தென் மாவட்டங்கள் கொங்கு மாறியாச்சு. வட மாவட்டத்தில் இதை பார்த்து இன்னி பாமக டெல்லிக்கு போனாலும் போகலாம். அன்புமணிக்கு வேணா ஒரு எம்ஓஎஸ் கிடைக்கணும்னு பார்ப்பாப்படி. அவர் ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, அது எடப்பாடியோட டிஎம்கே தானே, எடப்பாடி இடிஎம்கே தானே. ஸோ அதில் ராம்தாஸ் பேச்சை கேட்குறப்படியா, அன்புமணி தனியாக முடிவெடுக்கிறபடியா, அதை பார்க்கணும். இது வட மாவட்டங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகணும் பிஜேபி. அது ஒன்று தான். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இதில் கேண்டிடேட்ஸ் வரும்போது யார் யார் வருதுன்னு பார்க்கணும். அவங்க உலகத்துலாம் கேட்டுட்டு ப்ராப்பர் கேண்டிடேட் போட்டு கொங்குலேயும் சவுத்துலேயும் எடுத்துடணும் அப்படின்னு இருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் மட்டும் இல்லை. ஸோ இனி திராவிடங்கள் அழிய போகிற காலம்தான் உறுதி. அதனால தான் அது வெளிப்பாடு இதெல்லாம் வருது. அதை கரெக்டாக காயின் பண்ணியிருக்காரு. அதுவும் கரெக்டாக நரேட் பண்ணுவார் மோடி. முதல்ல இந்த யாரோ மணிசங்கர யாரோ 2014 வரும்போது டீ விற்றவர், ஆமாம் ஏழ்மையிலும் வந்தது தான் நான் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நரேட் பண்ணார் தெரியும். அப்புறம் சௌக்கிதார் சோறு திருடாது இதுன்னு சொல்லி அதை போட்டார் 19. இப்போது லல்லு பிரசாத் யாதவ் குடும்பம் இல்லைன்னு, மக்கள் தான் குடும்பம், மோடி குடும்பம், மோடி பரிவார்னு சொல்லிட்டார். ஸோ அப்படி தான் அது எது கிடைக்குதோ அதை கரெக்டாக பின் அவுட் பண்ணுவார். ஸோ இந்த ரைட்டாக போச்சா, ஊழல் குடும்பாச்சு ஒழிக்கணும், அது தண்ணி ட்ராக்கு. ஸோ வந்தாருன்னா முடிஞ்சுது. அதான் கதாடுறானுங்க, அது நல்லா தெரியுது வெட்ட வெளிச்சமா. லல்லுக்கும் தெரியும், அவர் சொல்லி மாட்டிக்கிட்ட அப்படி குடும்பம்னு. ஸோ எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க வரிசையாக. மம்தா அந்த ஒரு இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட அப்படி. பெண்கள், ஏழை பெண்கள், அந்த காட்டு ட்ரைபல்ஸ் அவங்க கட்சிக்காரங்க பண்ணது ரைட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் சாராயத்தில், இங்கே சாராயம் மட்டும் இல்லை, கனிம வளம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. அதில் இப்போ இந்த சிந்தட்டிக் ட்ரக். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. திமுக ஏடிஎம்கே அது காணாமல் போயிடும். இது நடக்கத்தான் போகுது. இன்னொரு 60 நாள் இருக்குது, எலெக்ஷன் முடிஞ்சு வந்தப்புறம் பாருங்கள். அதான் சொல்கிறாரு, ஆட்சியில் வரப்போகிற மோடிக்கு போட்டால் வளர்ச்சி வரும் தமிழகத்தில். இவெல்லாம் போய் என்ன பண்ண போகிறானுங்க? யார் பிரதம மந்திரி கேண்டிடேட் ஒன்று இருக்கலாம் பொறுத்து பார்ப்போம். 2 செய்தி.